ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த முதல் ப்ரோமோவை பொறுத்தளவுல தீபக்கோட ஃபேமிலி ரொம்பவே சர்ப்ரைஸா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க. அதாவது இதுவரை எந்த சீசன்லயுமே போட்டியாளர்கள் தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களோட உறவினர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததே கிடையாது. ஆனா இந்த சீசனை பொறுத்தளவுல தீபக்கோட வைஃபா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும் ஸ்டோர் ரூம் வழியா என்ட்ரி கொடுக்குறாங்க. தீபக் படுத்திருக்காரு. அவங்களோட மனைவி பக்கத்துல உட்காந்து சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்கும் போது தீபக்கோட ரியாக்ஷன் எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவங்க ஃபேமிலியா உட்காந்து பேசும்போது தீபக் கண்கலங்கிறதா இருக்கட்டும், அவங்களோட மனைவி கண்கலங்கிறதா இருக்கட்டும், மகனை பொறுத்தளவுல உங்களை நினைச்சா எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே சென்டிமெண்டா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது இப்போ லைவ் ஸ்ட்ரீம்லயும் போய்கிட்டு தான் இருக்குது. லைவ் ஸ்ட்ரீம்ல தீபகனோட பையன் சௌந்தர்யா உங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த இடத்துல பக்கத்துல நிக்கிற முத்துக்குமரன் அப்படி என்னதான் சௌந்தர்யா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது அவங்களோட ரியாக்ஷன் தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த ரியாக்ஷனை வச்சுதானே இந்த உலகத்தையே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கும் ஃபீல் ஆச்சு. அதே நேரத்தில் தீபக்கோட மனைவி தீபக் நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறாங்க. அதாவது உனக்கு வயசாயிருச்சு, நீ ஒரு பூமரா இருப்ப அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உன்னை பொறுத்தளவுல டாஸ்க்னு வந்துட்டா ஜெஃப்ரிக்கே டஃப் கொடுக்குற. ஜெஃப்ரி உன்னை தூக்கி போட போற நேரங்கள்ல நாங்கெல்லாம் பதறியே போயிட்டோம். அதே நேரத்தில் கேப்டன்சி டாஸ்க்ல நீ அந்த ட்ரம்மை எட்டி உதைச்சதெல்லாம் மாஸ் மூவ்மெண்டா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்ல அவங்களோட கணவரை எதெல்லாம் பார்த்து ரசிச்சாங்களோ அந்த நினைவுகள் எல்லாத்தையுமே தீபக் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. தீபக்கை பொறுத்தளவுல மகனை நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறாரு. அது மட்டும் இல்லாம மகனுக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா கிளாஸை கழுவி வைக்கணும், பாத்ரூம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் தான் எடுத்துக்கிட்டு இருக்காரு. உண்மையாவே தீபக் வேற லெவல் அப்படியே சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல முழுக்க ஃபேமிலி தான் வரப்போறாங்க. வேற பெருசா எந்த டாஸ்க்கும் இருக்காது. அதே நேரத்துல இந்த ப்ரோமோல தீபக்கும் தீபக்கோட மனைவியும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அல்ற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. அந்த நேரங்கள்ல தீபக் என்ன சொல்ல போறாரு, இல்லனா தீபக்கோட மனைவி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தீபக்கு நடந்த ஏதாவது பிரச்சனையை பத்தி பேச போறாங்களா அப்படிங்கறத நம்ம பொறுத்து பார்க்கலாம். பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல தீபக்கோட ஃபேமிலியோட என்ட்ரியை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.